நான் வந்துட்டேன்னு சொல்லு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு கெத்தா வந்துட்டேன்னு சொல்லு. இப்படி நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 116 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, இதெல்லாம் ஒரு ஸ்கோராப்பா, ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தான் நம்மளோட ருத்ராஜ் காய்க்வாடும் சாய் சுதர்ஷனும் ஓப்பனிங்ல கிளம்புறாங்கனாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஓவர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சாய் சுதர்ஷன் எல்பிடபிள்யூ முறையில அவுட் ஆயிருக்க வேண்டியதுங்க. நல்ல வேளை அம்பையர் அவுட் கொடுக்கல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் ரிவ்யூ எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா அந்த டைமே சாய் சுதர்ஷன் கிளம்பி இருப்பாரு. ஆனா அவங்க ரிவ்யூ எடுக்காதனால சாய் சுதர்ஷன் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே ருத்ராஜ் காய்க்வாட் எல்பிடபிள்யூ முறையில் அவுட் ஆயிட்டாரு. அப்பயும் அம்பையர் அவுட் கொடுக்கல. ஆனா அந்த தடவை சவுத் ஆப்பிரிக்கா, போன தடவை தான் மிஸ் பண்ணிட்டோம், இந்த தடவை மிஸ்ஸே பண்ண மாட்டோம்ப்பா, எப்படியாவது ரிவ்யூ எடுத்து உங்களை அவுட் ஆக்குறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து பார்த்ததுல ருத்ராஜ் காய்க்வாட் கிளீன் அவுட் அப்படின்னு தெரிஞ்சு உடனே அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரும் சாய் சுதர்ஷனும் சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அப்போதாங்க ஸ்ரேயஸை இருந்துக்கிட்டு அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா கூட சேர்ந்து சாய் சுதர்ஷன் இந்த மேட்சை சூப்பரா முடிச்சு விட்டாரு. உண்மையிலே இதை பார்த்துட்டு எல்லாருமே சாய் சுதர்ஷனை தாங்க பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்ல அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்தி ரொம்ப அழகா ஒரு சூப்பரான க்ரூசர் இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இவரை பாராட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சாய் சுதர்ஷனை புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மேட்சை பார்க்கும்போது நம்ம இந்தியா ஓடிஐல எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க அப்படின்றத மட்டும் கிளீனா புரியுதுங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஓடிஐ வேர்ல்டு கப்ல விளையாண்ட நிறைய பிளேயர்ஸ் இன்னைக்கு விளையாண்டுருந்தாங்க. ஆனா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு விளையாடல. அப்படி இருக்கும்போது நம்மளோட யங் பிளேயர்ஸை வச்சு அவங்களோட சொந்த மண்ணில் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம அவங்கள வீழ்த்திருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம இந்தியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க அப்படின்றது புரியுது. உண்மையில கேஎல் ராகுல் சந்தோஷமா இருப்பாருங்க. ஏன்னா இவரோட கேப்டன்சிக்கு அண்டர்ல தான் இதே சவுத் ஆப்பிரிக்கால போய் 3 ஓடிஐ மேட்சஸ்மே தோத்து ஒயிட் வாஷ் ஆகி திரும்ப வந்தாங்க. அப்படி இருக்க சமயத்துல அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவை நம்ம இந்தியா சூப்பரா வீழ்த்திட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை நம்ம வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. இன்னைக்கு நம்ம ஹர்தீப் சிங்கும் ஆவேஸ் கானும் போட்டி போட்டு மாத்தி மாத்தி விக்கெட்டை எடுத்தனாலதான் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா 116 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம இந்தியா வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.